ஸோ நீங்க சொல்றபடி ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் சொல்றாங்க. அது வந்து ஒரு செட் ஆஃப் பிஆர் பீப்பிள்ஸ் பண்றாங்க. அதே பக்கம் அவரோட தீவிர ரசிகர்கள் அவரோட ஏத்துக்க முடியாம அது பண்றாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் விஜயோட ஒய்ஃபயே கண்டம் பின்னமா சோசியல் மீடியால பேசுறன்ற ஒரு விஷயம் எப்படி பார்க்கப்படுது? ரொம்ப வ கண்டனத்திற்குரிய விஷயம். இந்த நைட்டு அதுவரைக்கும் அண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனுங்க, திடீர்னு அப்படியே வந்து அசிங்கமா பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. இதுதான் வந்து மூடத்தனம்ங்கிறது, முட்டாள்தனம்ங்கிறது. அதாவது கண்ண மூடி ஒரு ரசிக மனப்பான்மை, உங்களுடைய சிந்திக்கிற ஆற்றலை கூட இழந்து நீங்க வந்து நிக்கிறீங்க இன்னைக்கு. அப்ப ஒரு சினிமா படம் விஜய்க்கு இம்ப்ரெஸ் ஆகி என்ன வந்திருக்கீங்க? விஜயினுடைய வீரமிக்க அந்த அரசியல் பிடிச்சா, இல்ல விஜயினுடைய அந்த போராட்ட குணம் பிடித்ததா, இல்ல விஜயினுடைய ஸ்பீச் கூட்டம் வருது. அவ்வளோ பெரிய கூட்டங்கள் வருது. கூட்டம் வருங்க ரோட்ல. ஒரு காக்கா செத்து கிடந்தா கூட 10 பேர் 10 காக்கா கூட்டம் வரும். ஒரு குள்ளமணி ஒரு திருவிழா விஷயத்துக்கு போனா கூட 100 பேர் கூட்டம் சேர்க்கறது பெரிய விஷயமா? விஜயால தான் இன்னைக்கு திமுக இவ்வளவு பெரிய சர்க்கஸ்ல போயிருக்கீங்களா? சர்க்கஸ்ல போயிருக்கீங்களா? விஜயால தான் திமுக இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டணியை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேயும் விஜயால தான் இவ்வளவு பெரிய கூட்டணியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ விஜயை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்ற போது நீங்க வைக்கிற இந்த வாதம் எப்படி? யார் விஜயை பார்த்து பயப்படுறாங்கன்னு விஜய் ரசிகை தான் சொல்லிடுறாங்க. விஜயை பார்த்து பயப்படக்கூடியவர்கள், விஜய் ஆட்சியாரத்துக்கு வரக்கூடிய நினைக்கிறவர்கள், விஜய் நோக்கி எந்த அரசியல் கட்சியா அது வரைக்கும் தமிழ்நாட்டு கூட்டணி போயிருக்கா? காங்கிரஸ் போறதா பேசி எங்க இன்னைக்கு கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு திமுகவோட. பிசிகா கூட்டு பார்த்தாரு போல. பிசிகா தலைவர் திருமாவளவன் என்ன சொன்னாரு? நீ பிஜேபியினுடைய பி டீம், பிஜேபியால் உன்னை ஏவப்பட்டிருக்கிற, தமிழ்நாட்டு ஓட்ட பிரிக்கிறதுக்காக வந்திருக்க சாத்தானே அப்பால போன்னு துரத்தி விட்டார். யார? விஜய் சொன்னாரா இல்லையா? தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முதலில் விஜயை துரத்தியவர், விஜயினுடைய முகத்திரையை கிழித்தவர் அண்ணன் திருமாவளவன். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூப்பிட்டீங்க போனாங்களா? தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி அதிமுக கூப்பிட்டாங்க போனாங்களா? எத்தனையோ கட்சியை கூப்பிட்டீங்களா? விஜயை பார்த்து பயப்படுறவங்க, விஜய்க்கு மாசு இருக்கு, விஜய்க்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் விஜயோட கூட்டணி போயிருக்கணுமே. ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லையே. அப்ப என்ன லட்சணம்? இது ஊதி கட்டமைக்கப்பட்ட போலியான பிம்பம். பிஆர் டீமை வச்சு, மீடியாக்களை வச்சு, கூட்டத்தை திரட்டிட்டு கொண்டு வந்து வச்சு, ஒரு போலியாக பிம்பம் கட்டமைக்கிறாங்க. அவங்க ரியாலிட்டி தெரியும். களத்தில் இருக்காங்க அரசியல் கட்சிகள். களத்தில் அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள் இது வந்து இந்த ஓட் பர்சன்டேஜ்ங்கிறது என்னங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால நம்பி போகாம இருக்கிறாங்க. ஏன் தனித்து இப்ப இருக்கக்கூடிய சசிகலா போல, டாக்டர் ராமதாஸ் போல, கிருஷ்ணசாமி போல தமிழ்நாட்டு அரசியல் கட்சி லிஸ்ட் எடுத்துங்க. 70 அரசியல் கட்சி இருக்கு. 70 அரசியல் கட்சிகள்ல ஒரே ஒரு கட்சி வரைக்கும் கூட இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லையே. கூட்டணி கையெழுத்தாகலையே. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, களத்தில் இருக்க அரசியல் கட்சிகள் வேற, மாடத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி வேற. களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யதார்த்த நிலைமை தெரியுது. களத்தில் என்ன இருக்கு? விஜய்ங்கிற ஒரு ஆளே அந்த களத்தில் இல்லைங்கிறதுனாலதான் அவங்க அமைதியா இருக்கிறாங்க. கூட்டமா பனையூருக்கு போய் சேர்ந்துருக்கணுமே. ஏன் சேரல? ஏன் சேரல? விஜய் பார்த்து பயப்படுறவங்க, விஜய்க்கு பார்த்து பயப்படுறவங்க திமுக. ஆதரவான கூட்டம் இருக்குமே, அது ஏன் இல்ல? அரசியலில் நீங்க ஒரு ஆளே இல்லைங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் கட்சியினுடைய நிலைமை. இவர்கள் போலி பிம்பமாக கட்டமைக்கிறாங்க. தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இந்த ஒரு கட்சியே இருக்காது. நம்ம ஆரம்பத்தில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இதான் நடக்க போகுதுங்கிறது.